போலீஸ் தான் பாக்கிறதுக்கு தெரியுது. ஆனா வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அக்கா கூட பொட்டலம் போட்டுட்டு இருந்தா. வேலைக்கே ஆகாதுன்னு தெரியுது. உன்னால என் அப்பனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? உள்ள வரும்போதே அவங்க அங்க அடையாளத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் விடுவோம். என்னால இல்ல, எஸ்பியால கூட கண்டுபிடிக்க முடியாது. அவங்களா சொன்னா மட்டும்தான். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்ல. உஷாரா இருப்பானுங்க. ஏய், யாருடா போட்டா இந்த ரூல்ஸ் எல்லாம்? சீஃப் தான். சீஃபா? அப்ப கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லையே. பத்தாததுக்கு அவனுங்க 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி வேற இருக்கானுங்க. பண்ற சேஷ்டைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியல. இது என் தாத்தாவோட வேலை. பொம்பளை பொறுக்கி. அந்த 2 பேர்ல யாருக்கு தூக்கு தண்டனை இருந்துச்சு? அவங்க 2 பேருக்குமே இருக்கு. பகை, கரெக்டா சொல்லு பகை. என்ன கிண்டல் பண்ணாத. எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடு. எதுக்கு? உன் அக்காவோட சேர்ந்து பொட்டலம் கட்ட போறியா? உன் அப்பனை உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். ஏய், நிறுத்து பகை. என் அப்பனை நிறுத்தி என் கண்ணு முன்னாடி. வாடா, எல்லாம் கேட்டியா? வா. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போற பத்தி பேசிட்டு இருந்த. நீ என்ன கூட மிஸ் பண்ண போறேன்னு? நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறேனா? எதுக்குடா? சொல்லு, எதுக்கு? சொல்லுடா. ஏய், சொல்லுடா, இல்லனா குத்திடுவேன். கண்டுபிடிச்சிட்டியா? நீ குத்துவேன்னு தெரியும். அதனால தான் உன்னை வெளியே அனுப்ப போறாங்க. நல்லா மார்ச்சரியில் இருக்கிற பாடி மாதிரியே பத்துனுக்குறானுங்க பாரு. ஐயோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? இருப்பா, முக்கியமான கைதிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். இல்லைனா பாதியிலே வந்து புச்சிருவானுங்க. ஓ, ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாவலாமா வேணாமான்னு பார்த்துனுங்க. அதுவும் செத்துருச்சு. அப்பாடா, நீ தப்பிச்ச மாதிரியே வச்சுக்கோ. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மாத்திரையை போட்டு மல்லாக்க பார்த்துட்டான். இனிமே நீ கேஷுவலாக தப்பிச்சு போகலாம். போலாமா? போலாம். வா. இந்த வழி தானே? தோ அப்படி போய் லெஃப்ட் தான் போயிடலாம். அது என்னோட டியூட்டரா? டியூனை திடாத. இந்த நேரத்தில் எங்கடா போறீங்க? இங்கேருந்து தப்பிச்சு போகிறோம். அப்படியா? சரிடா, பார்த்து போங்க, மாட்டிக்காதீங்க. என் 6th நான்சென்ஸ் ஏதோ சொல்லுது. யாரோ தப்பிக்கிற ஸ்மெல் வருதே. என்ன புதுப்பையா? எஸ்பி சார் திட்டினாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மூஞ்சி வாடி போய் கிடக்கு. நீங்கள் வேற கம்மனு இருங்க சார். அப்புறம் நான் ஏதாவது சொல்லி உங்கள் மூஞ்சி வாடி இப்படிதான். எங்கடா? சார், ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளில போறேன் சார். சந்தோஷம்டா. எஸ்பி திருந்தத்துக்கு பயிற்சி வச்சது நல்லதா போச்சு. செலவு காசு வச்சிருக்கியா? இருக்கு சார். இல்லடா, வெளியில செலவு நிறைய இருக்கும். இந்தா வச்சுக்க. நன்றி சார். டேய், எவ்வளோ பரானுங்க போல இருக்கு. சீக்கிரம் போங்கடா. வா வா வா, சீக்கிரம் போங்க. எங்கெல்லாமே கட்டிட்டு இருக்கோம், ஹிப்பிங்னு இருக்கு பத்தியா? மிஸ்டர் ஜெயிலர், ஜெயிலர் சுத்தி இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்க. 2 பேர் மிஸ்ஸிங். அட்டெண்டன்ஸ் கொடுக்கல. பெர்ஃபெக்ட். அந்த பக்கம் போய் பாரு. பாத்ரூமுக்கு போயிருக்கு போறானுங்க. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டா மிஸ்டர் ஜெயிலர். பார்க்காம உங்கள்கிட்ட வருவானா? சொல்லுங்க. இந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இருக்கானே, இவன் கடமை உணர்ச்சியில் விஷத்தை வச்சா கூட குஸ்து வேலை பார்க்க வந்துடுவான் போல. நான் சொல்றதை கேளு பெர்ஃபெக்ட். அந்த பக்கம் போய் தேடு. உன் காலில் வேணா விழுறேன். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் வெல்த். கெட் பேக். நீங்க வாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கம் ஆன். போங்க போங்க போங்க. ஓகே சார். இவடா சீக்கிரம். நீ இனிமே பாரு ஜாக், உனக்கு எல்லாமே வெற்றி தான். ரொம்ப தேங்க்ஸ்டா டொனால்டோ. அங்கே பாருங்க சார், தப்பிச்சு போக பார்த்துருக்கானுங்க. அந்த பீட்டர் பையன் தான் அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்கான். அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். போலீஸா? வேலைக்கே ஆகாது. உன் அக்காவோட சேர்ந்து பொட்டலம் கட்ட போறியா?
ஆண்டவா, இவங்கிட்ட என்னை காப்பாத்துப்பா. எனக்கு ஸ்கெட்ச் போறதுலயே இருக்கியாடா. நல்லா இருக்கே. யாருப்பா, எப்படி பிடிச்ச? யூடியூப்ல போடுறியா? ஜாக், இந்த வாட்டி நீ தப்பிக்கிறதுக்கு பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்கேன். கேக்குறியா? டொனால்டோ, அடுத்த தடவை நான் இங்கே வந்தால் கண்டிப்பாக பிளானை கேட்குறேன். இப்போ தேவைப்படாது. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். உதவி கேட்டு ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? டேய், உனக்கு உதவி வேணுமாடா? ஐயா, எனக்குலாம் வேணாம். ஏய், ஏகப்பட்ட உதவி வச்சிருக்கேன்டா, எவனாவது வாங்கிக்கங்கடா. டொனால்டோ, டேய், இப்போ நீ உதவி பண்ணும், அவ்வளோதானே? எப்பா பீட்ரு, உன்னோட அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. உங்க அம்மா போட்டோ உங்க அப்பா போட்டோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி 2 பேர் முன்னாடியே போட்டேன். அதுல உங்க அப்பா அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு போயிட்டாரு. நீ அறியலடா கிரி. வா, ஒரு ஸ்டோரியை முடிச்சிடலாம். அட, ஏய், நீ எல்லாம் ஒரு போலீஸா? தப்பிச்சு போய் தப்பு பண்றேன்னு பிடிக்கிற? போலீஸ்லாம் வாய்ப்பே இல்லை. நீ பொட்டலம் போடதான் லாக்கி. ஏய், என்னடா ஆளாளு கலாய்க்கிறீங்களா? முதல்ல பீட்ரு, உனக்கு உதவி பண்ணவே வந்துடக்கூடாது. ஏன் இங்கே வந்துடக்கூடாது? எல்லாம் இந்த பத்மானால தான். ஏ பத்மா, உனக்கு இருக்குடி. டேய், எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ற? முதல்ல வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பேசலாம். வா. டேய் சிப்பட, நீங்க 2 பேரும் அச்சுன்னு சாவுங்க. நான் பத்மா கூட அச்சுன்னு சாவுறேன். டேய், என்னடா வேணும் உனக்கு? உன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் இங்க வரல. நான் சொல்றதுக்கு நீ தலை மட்டும் ஆட்டு. என்ன ஆட்டுற? இப்போ நான் தான் வில்லன். உனக்கு ஹீரோ வில்லன் மாறி மாறி சண்டை போட்டு போறோம். அதுக்கப்புறம் என்ன? ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளில போறோம். என்ன சொல்ற நீ? யோ, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? நீ என் வழியில குறுக்க வந்ததுனால நீ இங்க நிம்மதியா இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல. என்ன சொல்ற? கிளம்பலாமா? போலாம். உதவி பண்ண வந்துட்டோம்ல சார். அங்க பாருங்க சார், உங்க பொண்டாட்டி உங்களை வீட்டுல இருந்து வெளியே வெளுக்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுறானுங்க பாருங்க சார். வெளியே அனுப்புங்க சார் இவனுங்களை. அது இப்ப ரொம்ப முக்கியமா? என் பொண்டாட்டி என்ன வீட்டுல வெளுக்கிறது? அதை விடுங்க சார், அவனுங்களை வெளியே அனுப்புங்க சார். முதல்ல வன் வழியில அனுப்புறேன். இவங்க 2 பேர் தான் எல்லா கேத்திலையும் மாட்டுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க சந்தேகப்படுறது உண்மைதாங்க. நாங்க உள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. எங்க 2 பேரும் வெளில அனுப்பிச்சிருங்க. ஏய் சும்மா, நீ சும்மாரு. இவன் சொல்றதான் கரெக்ட். நீ போய் ரிலீஸ் ஆர்டர் டைப் பண்ணி எடுத்துட்டு வா. நமக்கு எதுக்கியா தலைவலி? நாம ஸ்பெஷல் பர்மிஷன்ல இவங்களை வெளியில அனுப்பிடுவோம். ரொம்ப நன்றிங்க சார். இந்த மாசம் போட்டிக்கெல்லாம் ரெடி. நீங்க வந்து ஆரம்பிச்சிடலாம். சார், நாங்க போட்டியில கலந்துக்கிட்டா தோத்துருவோன்ற பயத்துல வெளியே அனுப்புறீங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், எங்களை போட்டியில கலந்துக்க விடுங்க. நாங்க ஜெயிச்சா எங்களை வெளியே அனுப்புங்க. தோத்தா நீங்க சொல்றதுதான். சார், இவன் சொல்றது நல்லதா தெரியுது. அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு தானே சார் லாபம். அப்படிங்கிற பைப்ல இருந்து அவங்களே தண்ணி அடிச்சு விட்டு மழை தான் பெய்யுதுன்னு நம்மளை நம்ப வச்சு மேட்சை கலைச்சு அவனுங்களே ஜெயிச்சு தான் சொல்லிப்பானுங்க. ஐயோ போச்சே. அட பாவிங்களா, அநியாயமா சரக்க வீணடிச்சீங்களா?
யாரா மூக்குல கோலம் போட்டது? ஓ, இதுதான் போடையா? பாக்ஸ போட்டு உடைச்சிட்டீங்களா? பாதை மாறும் மேதை போங்க, சீக்கிரம் போங்க. நிழலை நோக்கி ஓடுங்கோல். ஐயா பிலிப்ஸ், நம்ம வேணா அந்த போதை பொருள் கூடல போய் ஒளிஞ்சிக்கலாம் ஐயா. போதையா? ஏய், தப்புடா அதெல்லாம். எங்கப்பா கூட்டு போறேன்?